இந்த டைம் முத்து பர்த்டேக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணி அசத்த போறேன் பாருன்னு பிளான்லாம் ஊர்ல இருக்கும்போது இருந்தே பயங்கரமா போட்டுட்டு இருந்தேன். ஆனா அதுல ஒண்ணு கூட நடத்த முடியாம போயிருச்சு. பத்தாவதுக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடியிற வரைக்கும் ஒரே சண்டை மூடுதான். அதுலயும் எங்க 2 பேருக்கும் என்ன டிசைனோ தெரியல. எதனா ஒரு நல்ல நாள் வந்துட்டா போதும் ஒன்னா இருந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு மெடிக்கல் மிராக்கல்ல ஒன்னா ஃபேமிலியா செலிப்ரேட் பண்றோம்னா அன்னைக்கு டேல சண்டை இல்லாம முடியறது கிடையாது. அது மட்டும் எப்படித்தானோ தெரியல. சரி ஓகே, சண்டை போட்டதெல்லாம் போதும், சமாதானம் ஆயிட்டு கேக் சாப்பிட்டுட்டு வெளியில எங்கேயாவது சாப்பிட போலான்னு சொல்லி கிளம்பி வெளியில வந்தா எங்க நேரத்துக்குன்னு மழை விடாம பெஞ்சிட்டு இருந்தது. சரி ஓகே, மழை நின்னதுக்கு அப்புறமா போலாமேன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்ரெடி டைம் 8:30க்கு மேல ஆயிருச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணா ஹோட்டல்லாம் இழுத்து மூடிட்டு போயிருவாங்க. அப்புறம் நமக்கு சோறு கிடைக்காது. அவசரத்துக்கு ஆட்டோல போலாம். நீங்க பக்கத்திலே கிரன்ச்சீஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கதான் வந்திருந்தோம். உலக அதிசயமா முத்து உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தாங்க. நான் ஒரு பீட்சா, லோகிக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பணும். எல்லாமே டேஸ்ட் ஓகே தான். ஆனா பிரியாணி மட்டும் சூடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னதான் அங்க சாப்பிட்டு மொஜிட்டோ குடிச்சிட்டு வந்தாலும் முத்து கையால லாஸ்டா ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் டே ஃபுல்ஃபில் ஆச்சு. நெக்ஸ்ட் மினி விளாக்ல பார்க்கலாம்.